ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளே ரூம். மார்ச் 4வது வாரத்துக்கான அனிமி நியூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போற நியூஸ் ஆஸ்கார் வின்னிங் அவார்ட் மூவியான பாய் அண்ட் த ஹெரான். இந்த மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த மூவியை பிவிஆர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த மூவியை பிவிஆர்ல ரிலீஸ் பண்றதுக்கு பதிலாக நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா பிவிஆர்ல ரிலீஸ் பண்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான். இது அவங்க ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் மூலமா தான் தெரியப்படுத்தியிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸும் ஒரு பெரிய லெவல்ல ப்ரொமோஷன் பண்ணி இந்த மூவியை ரிலீஸ் பண்றது மாதிரி தெரியல. 10/15 மாதிரி தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மூவிக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அனிமி இன்னும் வேற லெவல்ல வெளியாகும்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். பட் பிவிஆர் ரிலீஸ் பண்ணாம நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ணதுனாலேயே எப்பவும் போல ஒரு அனிமி மூவிக்கான ஹைப் தான் இந்த மூவிக்கு இருக்குது. மேபி பிவிஆர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் இடங்களுக்கு தான் போய் சேரும். பட் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்னால யாருனால இந்த மூவியை வாட்ச் பண்ண முடியும் இந்தியாவில். அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் இப்போதைக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த மூவிக்கான ரிலீஸ் டேட்டும் கூட இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. மூவிக்கான போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஸ்டே டியூன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு போஸ்டரை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் என்னைக்கு ரிலீஸ் பண்றாங்கன்னு. அடுத்த பார்க்க போற நியூஸ் என்னன்னா மப்பா ஸ்டுடியோஸை பத்தின நியூஸ் தான். மப்பாவோட படைப்புகள் தான் போன வருஷமும் சரி அதுக்கு முந்தின வருஷமும் சரி நம்ம ஊர்ல நல்லா நின்று பேசிச்சு. அண்ட் பயங்கரமான கான்ட்ரவர்சிக்கும் உள்ளாச்சுன்னு சொல்லலாம். மப்பா ஸ்டுடியோஸ் ஒரு டைமுக்கு மேல அதை பேஸ் பண்ணி ஒரு சீரிஸ் அவங்க இப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மப்பா ஸ்டுடியோஸ்ல அனிமேட்டர்ஸ்க்கு நல்லாவே ஹெவியா ஒர்க் தராங்க. அவங்களுக்கு ஃப்ரீ டைமே இருக்கிறது இல்ல. கோவிட்டுக்கு அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க மேல திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் எல்லாம் ஃபைல் ஆயிடுச்சு அவங்களுக்கு மேல. ஸோ இந்த விஷயத்தையே அவங்க கமர்ஷியலா ஹேண்டில் பண்ணிட்டாங்க மப்பா ஸ்டுடியோஸ். ஸோ ஒரு அனிமேட்டருக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் ஏற்படுது, அவங்களுக்கு லைஃப்லயும் சரி ஒர்க்லயும் சரி என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி ஒரு அனிமி சீரிஸை கிரியேட் பண்ண போறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஜென்சு அப்படிங்கிற டைட்டிலை வச்சிருக்காங்க. மேலும் இந்த சீரீஸ்க்கான ஒரு ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரைலரை பார்க்கும்போது மோஸ்டா அனிமேட்டர்ஸோட கலர்ஃபுல்லான சைடை தான் போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோவா இருக்கும்போது ஸ்ட்ரகிளை மட்டுமே காணிச்சு அவங்களோட நேமே அவங்க ஸ்பாயில் பண்ண நினைக்க மாட்டாங்க. நட்சுகோ ஹிரோஷி அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் ப்ரோட்டாகனிஸ்டா மையமா வச்சு தான் இதோட கதை நகர போகுது. இவங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பயங்கர ஹிட் ஆக தொடங்கவே இவங்க செகண்ட் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ப்ராஜெக்டோட நேம் ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது தான். லவ்ல அனுபவம் இல்லாத அவங்க அந்த ப்ராஜெக்டை தொடங்கினதுக்கு அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை முடிச்சாங்க அப்படிங்கிறது தான் மெயின் கோராவும் இருக்க போகுது. ஜென்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிறது மாதிரி மீனிங் வருது. ஸோ அனிமேட்டர்ஸோட லைஃபு கூடவே லவ்வையும் பேஸ் பண்ணி இந்த அனிமையை பிரசன்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுக்கான ரிலீஸ் டேட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அடுத்த பார்க்க போற நியூஸ் இன்னொரு டிராகன் பால் பத்தின நியூஸ் தான். டிராகன் பாலோட கிரியேட்டரான அகிரா டோரியாமா இறந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தின நிறைய செய்திகள் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இது ஒரு சைடில் நடந்துட்டு இருந்தாலும் சில கம்பெனிகளும் சரி டிராகன் பாலோட ரைட்ஸை வச்சிருக்கிற நிறுவனங்களும் சரி அவரை வச்சு எப்படியாவது பணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நிறைய குறிக்கோளோட இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த ப்ரொமோஷனாக மாற்றி இதுல இருந்து ஒரு காசு பார்க்கலாம் அப்படிங்கிறதுல தான் குறிக்கோளாக இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு புது ப்ராஜெக்டை சவுதி அரேபியா மேற்கொண்டிருக்காங்க. டிராகன் பால் சீரீஸ்க்கான ஒரு புதிய தீம் பார்க்கை கெட்ட போறதா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியா ரியாத் பக்கத்தில் ஒரு தீம் பார்க்கை கெட்ட போறாங்க டிராகன் பால் ஃபேன்ஸுக்குன்னு. இது மோசமான விஷயம்லாம் கிடையாது. நல்ல ஒரு ப்ராஜெக்டாக தான் அமையும். ஆல்ரெடி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்ஸும் சரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனும் சரி பார்க்கறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் பில்ட் பண்ணப்பட்டு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி டைமில் அவங்க இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது கண்டிப்பாக ப்ரொமோஷனுக்காக தான் இருக்கும். இந்த தீம் பார்க் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ஸ்கொயர் மீட்டரில் கெட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. டிராகன் பால் யூனிவர்ஸையே இந்த தீம் பார்க்குள்ளே கொண்டு வரது தான் அவங்களோட பிளான் அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டிராகன் பால் சீரீஸில் வர முக்கியமான இடங்களை மையமாக வச்சு 30 பிளேசஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அந்த தீம் பார்க்குள்ளேயே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் உள்ள இதே மாதிரி நிறைய தீம் பார்க் இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவும் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ மேலே பார்க்கலாம், என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் ஜப்பான்ல தான் அது அமைஞ்சிருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா இந்த தீம் பார்க் அவுட் ஆஃப் ஜப்பான்ல அமைய போறது கோகுக்கும் சரி டிராகன் பாலுக்கும் சரி அகிரா டோரியாமாவுக்கும் சரி எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குங்கிறத காணிக்கிற விதமா தான் அமையுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட ஓல்டு வீடியோ செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. அனிமி தீம் பார்க்க பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பார்க்க போறது மை ஹீரோ அகாடமியோட நியூ சீசனை பத்தின டீடைல் தான். இதுக்கான ஒரு நியூ ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன தடவை ட்ரைலர் வரும்போதே ஓரளவுக்கு ஹைப் இருந்துச்சு. ஏன்னா இதோட முந்தைய சீசனோட இந்த
இந்த சீசன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மங்கா ரீடர்ஸ் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. வெல் நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி மே 4ஆம் தேதி தான் இந்த நியூ சீசன் ரிலீஸ் ஆக போகுது. வெல் இதுல என்ன புது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நியூ சீசன்ல மொத்தமா 25 எபிசோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குது. வெல் இந்த சீரிஸோட ஃபைனல் வார ஆர்க்க மையமா வச்சு தான் இந்த சீசன் அமையும் அப்படிங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிக்காரிக்கிய மைகர் அகாடமியாவே ஃபேஸ் ஆஃப் பண்றது மாதிரி தான் இந்த சீசனும் அமைஞ்சிருக்கும். வெல் இதை தொடர்ந்து ரீகா ஸ்பெஷலும் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது 4 எபிசோடு அடங்கினதா தான் அமையும். இது மூலமா ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்து அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நானும் உங்களை மாதிரி தான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாம கார்ட்டூன் நெட்வொர்க்ல தமிழ் டப்ல பாக்குறவங்களும் எப்போ தமிழ் டப் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறது மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நான் முன்னாடி சொன்னது மாதிரி மே மந்த் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வர பேச்சா இருக்குது. ஆனா ஒரு சில பேர்ட்ட கேட்கும்போது தமிழ் டப் இன்னும் ஃபுல்லாவே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க் மேல ரிலீஸ் பண்ணலன்னா அது அவங்களுக்கு கெட்ட விஷயம் தான். ஸோ கண்டிப்பா இப்போ வர மேல ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்த நியூஸ் ஜுஜுட்சு கைசனை பத்தினது தான். ஆனா இது அனிமியை பத்தின நியூஸ் இல்ல, மங்காவை பத்தின நியூஸ். போன வாரம் ஜுஜுட்சு கைசனை போட்டு ட்விட்டர்ல பொழந்து எடுத்துட்டு இருந்தாங்க. எல்லா எபிசோடுமே படிக்கிறதுக்கு ரொம்பவே ரிப்பிட்டேட்டிவா இருக்குது, சொன்ன விஷயத்தை போட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படிங்கறது மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. செம போரிங்கா மூவ் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா நான் பெரிய மங்கா ரீடர்லாம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாராவது மங்காவை ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி ரிப்பிட்டேட்டிவா நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்ல போரிங்கா ஃபீல் பண்றீங்களா, உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், இந்த வாரத்துக்கான அனிமி நியூஸ் இதோட முடிஞ்சுது. ரொம்ப அளவுக்கு பேசுற அளவுக்கான அனிமிஸ்லாம் ரிலீஸ் பண்ண போல. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன அனிமிஸோட நெக்ஸ்ட் சீசன் தான் ரிலீஸ் ஆகுறது மாதிரியான பிளான்ல இருக்குது. போன வீக்கும் இந்த மாதிரி தான், ரொம்ப பெரிய நியூஸ்லாம் இல்ல. அதனால தான் நான் வீடியோ மேக் பண்ணல அனிமி நியூஸை பத்தி. ஸோ ஒரு சில நியூஸ் போன வாரத்துக்கான நியூஸாக கூட அமைஞ்சிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வரணும்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் வீக்லி வீடியோஸ்லாம் போடுறதுக்கு தாட்ஸ் வரும். நான் உங்களை இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். பீஸ்.